விஜயகாந்த் ஜெயந்தி எதனால கொண்டாடப்படுகிறது? நீங்க எவ்ரி விஜயகாந்த் ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? விஜயகாந்த் ஜெயந்தி அன்னைக்கு ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ்ல இருக்குமேங்கிறதுக்காக முத நாளே போய் நான் சரக்கு வாங்கிட்டு வந்து நான் அந்த பாயிண்ட் தான் யோசிச்சேன். அவர் சொல்லிட்டாரு. சரக்கு வாங்கிட்டு இல்லையா? நீங்க எப்பப்பெல்லாம் கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவீங்க? என்ன ப்ரோ எல்லாமே ட்ரைலர்ல தான் எழுதுறது. எங்க டீம் மெம்பர்ஸ் கொடி வச்சு பேசுற மாதிரி இருக்குது. இல்ல இதுவே ட்ரைலர் தான். ரைட் எடுத்துருவேன். ஜென்சி டேர்ம்ஸ்ல 3 டேர்ம்ஸ் வந்து நான் வந்து என்னோட லைஃப்ல நான் எடுத்துக்க தயார் அப்படின்னு சொன்னா எதை சொல்றீங்க? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை நாங்க பண்றோம். கல்யாணம் ஆகி நீங்க ட்ரை பண்ணி கேள்வி கேட்கறாருல. உங்க வேலையும் வேணாம், உங்க போனஸும் வேணாம், பொங்க சோறும் வேணாம், புளியோதரையும் வேணாம் அப்படின்ட்டு நீங்க எப்போ முடிவு எடுத்தீங்க? இல்ல அந்த மொமெண்ட் எல்லாருமே நம்ம கோ த்ரூ பண்றது தானே. அப்பா ஐ அம் டன் வித் திஸ் ஒரு டே ஹாட்ஸ்பாட்டோட லாஸ்ட் டே அன்னைக்கு நடந்துருக்கு. இந்த ஒரு டைலாக் வந்து டிவிக்கு இந்த ஒரு இதுல வந்து புசியானந்த் அவர்கள் வந்து சொன்னதான் ரீமாடல் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை, நான் இந்த டைலாக் முன்னாடியே எழுதிட்டேன். அந்த டைலாக் மேபி வெளில போய் அவர் சொந்தமாக எழுதுனது தான். அதனால டிவிக்கு தாக்கப்படலை. நம்ம யாருங்க அதை தாக்குறதுக்கு? மங்காத்தா படத்துக்கு யாருமே பெருசாக ட்வீட் பண்ணல. நீங்களுமே பண்ணியிருந்தீங்க, திரௌபதி 2 டைரக்டர் மோகன்ஜி அவர்களுமே பண்ணியிருந்தாங்க. திரைப்படத்துக்கு மட்டும் பண்ணது காரணம் என்ன? ஜனநாயகன் புஷ் ஆனபோது நாங்கள் 14 பொங்கல் வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நிறைய படங்கள் அப்போ வரா மாதிரி இருக்கும்போது அப்போ திடீர்னு 15 வரப்போகுது அப்படின்னு அப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ நாம 23 வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது 23 வருது அப்படின்னும் போது சரி நம்மளும் நினைக்கிறோம் அவரும் நினைக்கிறாருன்னு போது அவர்கிட்ட கேட்கறது நியாயம். ஆனால் அவங்க எப்பயோ 23 போட்டாங்கல்ல. இந்த ரீரிலீஸ் கல்ச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால வந்து சின்ன படங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றது கண்டிப்பாக பாதிக்கப்படுது தான். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு பீரியட் இருக்கு அப்படின்னா அந்த பீரியட் தான் சின்ன படங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. அவங்களுக்கு அப்போதான் அந்த படங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும். பெரிய படங்களோட வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க தான் ஆக்குபை பண்ணுவாங்க, இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா இருக்கும். நீங்க பாருங்க. நல்லா இருக்கும் ப்ரோ. அதாவது ஹாட்ஸ்பாட் டூ மச் ட்ரைலரை பார்த்துருந்தோம். பாம் பிளாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 5 செகண்ட் 10 செகண்டுக்கு ஏதோ ஒரு மூமெண்ட் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருந்தேன், நீங்கள் யாரோட ஃபேன்? சின்ன வயசுலேருந்து விஜய் சார் ஃபேனு. அப்போ ஒரு கிரேசி ஃபேனாட்டிக்காக இருந்தேன். இப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு ஃபேன். ஓகே. அண்ட் ப்ரோ, யார் ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்கள் ஆல்ரெடி அளவே தெரியாத மாதிரி மாறிட்டீங்க ஓவராலா. என்ன படம் தான் ப்ரோ. படம் நெக்ஸ்ட் படம் வந்து என்ன படம்? நெக்ஸ்ட் வர்றது வந்து ஏற்கனவே முடிச்ச படம் ப்ரோ. இந்த கெட்டப் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ஷூட் போயிட்டு இருக்கிறது தான் இது. அதை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லக்கூடாது. ஓகே, அந்த படம் அப்போ பேசிக்கலாம். அப்போ பேசிப்போம் கண்டிப்பாக. நம்ம ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் டூ மச் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதனால 2 பண்ணணும்னு நினச்சோம். அப்படியே 2 எப்படி இவங்க படத்துக்கு வந்தாங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கதையை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி வந்து ஐ மீன் ஐ திங்க் இந்த ஸ்டோரிக்கு ஹி தாட் ஆஃப் மீ. ஆமாம், உங்களை நினச்சதுனால தானே. அதனால ஒரு கால் ஐ மீன் அவர் கால் பண்ணியிருந்தாரு ரிகார்டிங் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் தென் நரேட் பண்ணாரு. ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. விடுதலை அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வழி நெடுக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போது கரெக்டாக இதுக்கு காஸ்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சு. அப்படி. ஓகே. அண்ட் ப்ரோ, பார்ட் 1 பண்ணியிருந்தீங்க, அதேமாதிரி பார்ட் 2. ஸோ நீங்கள் எப்படி வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அதே எப்படி நான் சொல்லுவேன். இல்லை ப்ரோ, அதுதான் இப்போ திரும்ப நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஃபார்மேட் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பல இன்டர்வியூஸில் எல்லாத்தையும் சொல்லியிருந்தா போட்டு டேஸ்ட். பாயிண்ட் நம்பர் 1, அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. கான்ஃபிடன்ஸ், ரெஸ்பெக்ட் ப்ரோ. சும்மா சொல்ல ப்ரோ, உங்களுக்காக நான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ப்ரோ எனக்கு. ஸ்டார்டிங் ஹாட்ஸ்பாட் 1க்கு முன்னாடியே அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதை நான் அப்போவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் 1 கேஸ்டிங் எதுவும் இதில் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் ஜாலியாக மீட்லாம் பண்ணி அப்படி தான் போய்ட்டு இருந்தது. திடீர்னு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னாரு. எனக்கு சூப்பரில் நம்மளுக்கு ஆட பம்பர் அப்படின்னு சொல்லி சரி ஓகே கதை கேட்டேன். அதுவும் சூப்பர். எனக்கு அவர் மேலே ஏற்கனவே பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதனால் உடனே அப்போவே இது பண்ணியாச்சு. நம்ம சரி ப்ரோ பண்ணுவோம், அடுத்து உலகத்தையே நம்ம தான் பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். உலகத்தையும் ஆல்ரெடி ட்ரைலரில் பிடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, படத்தில் பிடிச்சலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால டேரெக்டாக செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூல் என்னன்னா, யாருமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ஆன்சர் அடிச்சு விடலாம், நம்ம வாய் நம்ம உருட்டு அப்படின்ற மாதிரி அடிச்சு விடலாம். அண்ட் வந்து ஒருத்தர் சொன்ன ஆன்சரையே திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுமே. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க, நான் ட்ரைலர்லாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து
விஜயகாந்த் ஜெயந்தி எதனால கொண்டாடப்படுகிறது? நீங்க எவ்ரி விஜயகாந்த் ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? நான் என்னையோ நாங்களே ரொம்ப குழம்பி போயிருக்கோம். விஜயகாந்த் ஜெயந்தி ஏன் கொண்டாடுறாங்க அண்ட் எவ்ரி விஜயகாந்த் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? விஜயகாந்த் ஜெயந்தி வந்து அவர் எல்லாருக்கும் சோறு போட்டதை செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் பல பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணி சந்தோஷப்படுறதுக்காக அந்த ஒரு தினம். ஓகே. விஜயகாந்த் ஜெயந்தி அன்னைக்கு ஒயின் ஷாப்லாம் க்ளோஸில் இருக்குமேங்கிறதுக்காக முத நாளே போய் நான் சரக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். இதான் நீங்க பண்ணுவீங்களா? எல்லாரும் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க. ஐயோ நான் அந்த பாயிண்ட் தான் யோசிச்சேன். அவர் சொல்லிட்டாரு சரக்கு பாயிண்ட் இல்லையா? ஐ மீன் அதான் யூனியன்ல ஒரு புரட்சி பண்ணாரு அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ சினி யூனியன்ல ஃப்ரம் தி பிகினிங் நிறைய விஷயங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துரு, ஈக்குவாலிட்டி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை கொண்டாடுற ஒரு தினம் வந்து விஜயகாந்த் ஜெயந்தி. அன்னைக்கு என்ன பண்ணணுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு போயிட்டு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேண்டிட்டு டிவியில் ஏதாவது நல்ல படம் போடுவாங்க, அதை போய் பார்ப்பேன். இந்த பதில் நான் சொல்லியிருந்தா நம்பியிருப்பாங்க. கிடையாது. ஆக்சுவலி நீங்க வந்து சொல்லல அன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல, முந்தா நேற்று நைட்டு தான் என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்க. சும்மா சொல்றது தான். ஜெயந்தின்றது பர்த்டே தானே, ஸோ விஜயகாந்த் சாரோட பர்த்டே, அதனால இன்னைக்கு விஜயகாந்த் ஜெயந்தி சிம்பிளா யோசிப்பேன். அன்னைக்கு என்ன பண்ணுவேன் தான் இருப்பாரு. அதான் சொல்ல வந்தேன். ஜென்ரலாக பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். அன்னைக்கு விஜயகாந்த் சார் இல்லைன்றதுனால அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு ஆதிக்கு கால் பண்ணி ப்ரோ இன்னைக்கு லீவ் வேற என்ன அப்படின்னு கேட்டால் அவர் இன்கேஸ் வாங்கி ஆமாம் மொட்டை மாடியில் போய் உட்காந்து அப்படியே விஜயகாந்த் சாரை பற்றி பெருமையாக அவரோட விஷயங்கள் இதெல்லாம் ஆனால் நிஜமாலே பண்ணுறதா. இப்போ நாங்கள் படம் பற்றியோ யாரை ஒருத்தரை பற்றியோ பேச ஆரம்பித்தா ரொம்ப நேரம் போயிடும். ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். இப்போ சொல்லுங்க, ட்ரைலரில் படத்தில் அந்த ஒரு மூமெண்ட்டை வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்க. அது வந்து ஒரு கோக்கியான ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் விஜயகாந்த் ஜெயந்தி விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவரோட பர்த்டேவை இப்படி செலிப்ரேட் பண்ணப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வச்சது. ஆக்சுவலி எடுக்கும் போதே ஆனால் சென்சாரில் இன்கேஸ் அதை தூக்க மாற்ற சொன்னாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸாக நிறைய வச்சுருந்தோம். அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஷாக் ஆயிருவீங்க. என்னெல்லாம் வச்சுருந்தோம்னா சன்னி லியோன் ஜெயந்தி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ கூட வச்சோமே, ஜான்சினா ஜெயந்தி டப் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பேர், அவங்க பேர் மறந்துட்டேங்க, அவங்களும் ஏதோ தான் ஜானி சின்ஸ் ஜெயந்தி. அது கரெக்ட், ஜானி. ஸோ இதெல்லாம் சேஃபர் சைடுக்கு டப் பண்ணி வச்சிருந்தோம். என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போது அப்படியா? சரி சரி, இதை விட போர்ஸா வரும்போது பயமா இருக்கு. அதை கேட்டு என்ன சொல்லிருப்பீங்க நீங்க? மேக்னிடியூட் வந்து கூடிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு ஏங்க விட்டுருங்க என்ன ப்ளீஸ். தமிழக முதலமைச்சர் சிவகார்த்திகேயனும் எதிர்கட்சி தலைவர் விஜய் சேதுபதியாரும் ரெண்டு பேரும் கட்சிக்கு ஆள் தேடுறாங்க. நீங்க எந்த கட்சியில போய் சேருவீங்க? யாரு என்ன இதுக்கு என்ன நான் பதில் சொல்றது? சரி, கேள்வியே இப்படிதான். ஆளுங்கட்சி யாரோ போய் சேர்ந்துருவாங்க. சிவகார்த்திகேயன் அப்படியா? அவர் தானா? இப்ப அது எனக்கு தெரியாது, அவரோட கற்பனை. என்னோட கற்பனையா? சரி, ஓகே. அதனால நீங்க இப்ப நீங்க விஜய் சேதுபதி சார் எதிர்கட்சியில போய் சேர்றதா இருக்கீங்களா நீங்க? அப்படிலாம் இல்ல. அவர் பிடிக்கும், அவரோட நடிச்சிருக்கேன், அதனால அதனால எதிர்கட்சியில நான் வந்து என்ன எந்த கட்சி வந்து சிஎம்மா ஏத்துக்கிறாங்களோ அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம். உங்களை கட்சி சிஎம்மா ஏத்துக்கலாம். ஆமா, அதாவது என்ன ஆட்சியிலும் பதவியிலும் இது பேர் என்ன ஈக்குவல் கொடுத்து, ஆமா, யார் அதை இது பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க கட்சியில. ரொம்ப கம்மி. மொத்தமா அப்படியே சிஎம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு நான் பிஎம் அப்படின்ற நல்ல சொல்லல. நீங்க அவங்களை கூப்பிடுறாங்கன்றதே ஒரு இமேஜினேஷன் தான். எந்த இமேஜினேஷன் இருக்கலாம்ல. அதனால சரி, ஓகே. இது ட்ரைலர்ல படத்துல இது வைக்கும் போது அவங்களுக்கு தெரியுமா இல்ல சும்மா அந்த மாதிரி? இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சா எப்படி ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்ல வேணாம் தான் சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்மளோட கற்பனை இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தான், சம்திங் ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. நீங்க எப்பப்பெல்லாம் கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவீங்க? என்ன ப்ரோ, எல்லாமே ட்ரைலர்ல தான் எடுத்து வருது. ஆக்சுவலி இப்போ இன்டர்வியூஸ்ல தான் லைட்டா தூக்குற மாதிரி ட்ரௌசியா இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது இதுவாக தான் ப்ரோ இருப்பேன், கான்சியஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தூங்க மாட்டீங்க? நோ தூக்கம். நான் நேற்று 4 மணி வரைக்கும் தூக்கம் வரலைங்க எனக்கு. நான் வந்து 2 hours தான் தூங்கிட்டு வந்திருக்கேன். அதனால
எனக்கு அது மாதிரி தூக்கம் வராது. எங்க டீம் மெம்பர்ஸ் கொடி வச்சு பேசுற மாதிரி இருக்குது. இல்ல இதுவுமே ட்ரைலர் தான். ரைட் எடுத்துருவேன். அதெல்லாம் 2 பேருமே தூங்கவே மாட்டீங்களா? வாய்ப்பே கிடையாது. சின்ன வயசுல பாட்டி கதை சொல்லும்போது எனக்கு இன்சோமேனியாங்க, எனக்கு தூக்கம் வராது, அது மாதிரி ஒரு ப்ராப்ளம். நைட் ஷூட்னா தூங்கு போக்கிரி பிரகாஷ்ராஜ் மாதிரி தூங்கக்கூடாது போல. நீங்க நான் கதை சொல்லும் போது தான் ஒரு சில பேர் அப்படியே கண்ணில் சொக்கி அந்த ஃபீல்டில் தான் போயிருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்படியே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதான் அது ஆக்சுவலி அவங்க வேணும்னுலாம் தூங்க மாட்டாங்க. உண்மையாகவே இந்த 3 மணிக்கு மேலே இந்த டைம்லலாம் கதை சொன்னோன்னு வைங்களேன், அந்த டைம் தான் இருக்கிறதுலே பிரச்சனையான டைம். கரெக்டாக சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்கள மீறி அது ஆக்சுவலி ஒரு பயாலஜிக்கல் மேட்டர் தான். அவங்க தூங்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்கள தாண்டி கண்ணு மூடும். அது நமக்கே புரியும். கொட்டாய் வரும், அதை கண்ட்ரோல் கொண்டு பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுவாங்க. கொட்டாய் விட்டுறியா, பிரச்சனை இல்லையா, இது பண்ணுற அப்படின்ட்டு இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே காமெடியாகவும் இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் சொல்லும் போது இந்த மாதிரி ஆட்களை மீட் பண்ணியிருக்கேனே தவிர அது இல்லாமல் இப்போ வந்து படத்தில் அஸ்வின் அவர்களுமே நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த ஸ்டேஜில் அந்த ஒரு விஷயம் சொல்லி கொஞ்சம் கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. இப்போ அவரை வச்சுக்கிட்டு அந்த ஒரு சீனில் வந்து அந்த ஒரு டைலாக் வச்சிங்களா, அது எப்படி நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, அது அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதை நம்மளே செல்ஃப் ட்ராவல் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்றது தான். வென் யூ டேக் அ ஜோக் ஆன் யுவர் செல்ஃப், நத்திங் லைக் இட் அப்படி இல்லை. ஸோ அது அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் ஓகேனாரு, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஓகேனாரு. ஸோ அதனால டீசர்லேயுமே அவர் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ட்ரெய்லர்லேயும் அது இருக்குது, படத்தோட ஓப்பனிங்லேயும் அதுதான் இருக்கும். ஸோ அது அவரோட ஸ்போர்ட்டிவ்னஸ் தான், அதை அக்செப்ட் பண்ணதுக்கு. உடனே ஓகேன்றார், பிரச்சனையே இல்லை. உங்கள் வேலையும் வேணாம், உங்கள் போனஸும் வேணாம், பொங்க சோறும் வேணாம், எந்த புளியோதரையும் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் எப்போ முடிவு எடுத்தீங்க? வேற யாராச்சும் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில்? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல முடிவு எடுத்தேன். ஆனால் அதை நான் சொல்ல முடியாது. முடிவு எடுத்துருவாங்க. ஆமாம், இல்லை சொன்னால் ஃபியூச்சரில் நம்ம திரும்ப அவங்களை மீட் பண்ணுவோம் இருக்கு. ஸோ அது ஓகே. மற்றபடி நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிருந்தேன், என்னோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ அதை விட்டுட்டு நான் மீடியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ அது ஒரு 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 போல்டு கால் தான் இல்லை, ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதை விட்டுங்கிறது வரும்போது இது ஒரு ஸ்டேபிள் இது கிடையாதுன்னு போது அது ஒரு பெரிய போல் கால் தான். அப்போ நான் எடுத்த அந்த முடிவு வந்து வேலையை வேணாம் போங்க அந்த ஒரு ஜோனில் தான் விட்டது. ஓகே, நீங்க நிறைய இடத்துல இன்சிடென்ட்டா ஏதாச்சும் சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. இன்சிடென்ட் அவர் பேர்லாம் எதிர்பார்க்கறாரு. இல்ல, அந்த மொமெண்ட் எல்லாருமே நம்ம கோ த்ரூ பண்றது தானே. அப்பா ஐ அம் டன் வித் திஸ் ஒரு டே. ஹாட்ஸ்பாட்டோட லாஸ்ட் டே அன்னைக்கு நினைச்சிருக்கேன். நோ நாட் அட் வர்க். ஸோ அது எல்லாம் கண்டிப்பா லைக் இன் சம்வேர் they would have experience in அது ஒரு ஃபேமிலியில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது காமன். அது மாதிரி நண்பர்கள் ஃபேமிலின்னு எடுத்துக்கலாம், ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கோங்க நீங்கள். எப்படி வேணா. ஐ மீன் இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டி தர ஃப்ரெண்ட்ஷிப் அது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நினச்சி everyone will have that one moment where they feel like that. இதே ஆன்சர் இல்லாமல் வேற ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து வந்ததில்லை ப்ரோ. சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு கேட்கல. அப்படி இல்லை, அந்த இது வந்ததில்லை எனக்கு வீட்டில். அதாவது என்னன்னா, இப்படி வேணால் வச்சுருந்தேன் நான். இப்போ சினிமா எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கு இன்னொரு கரியர் பிடிக்கும். ரெண்டையுமே நான் வந்து இப்போ இது ஸ்டார்ட் ஆகி இது நல்லா போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி ரெண்டையும் ஒரு பர்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். வீட்டில் வந்து ரெண்டெல்லாம் முடியாது, ஒன்று அதோட இது சூப்பர் பிடிச்சிருக்கு, பிடிச்ச வேலை கிடச்சிருக்குது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், உனக்கு டைரக்டர்ஸ் அருமையாக அமைஞ்சிருக்காங்க, அப்போ எல்லாமே நல்லா அமைஞ்சப்போ உன் ட்ரீம் இது அப்படிங்கிறப்ப இதை நீ ஃபாலோ பண்ணிப்போ. இந்த இன்னொன்றுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. எனக்கு அது உயிராக இருந்தது. சரி அப்படிங்கிறதுனால வீட்டில் இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்கங்கிறதுனால விட்டேன். அந்த அப்படி வேணால் சொல்லிக்கலாம், உங்கள் பொங்கலும் வேணாம் கூடி. மற்றபடி எனக்கு லக்கி சின்ன வயசுலேயே எனக்கு என்ன வேணும்னு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதாக இருக்கட்டும், வீட்டில் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ். இப்போவே நீங்கள் சின்ன வயசு தான், ஒவ்வொரு சின்ன வயசு தான், இதை விட ஒரு 50 பையன் அப்போவே தெரிஞ்சது. அதுலேயே அப்படியே ட்ராவல் பண்ண முடிஞ்சது. எனக்கு சப்போர்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அக்கா எல்லாருமே சப்போர்ட் பண்ணது. எல்லாம் லக்கு தான். தவிர என்னை வச்சு கதை யோசிக்கிறாங்கன்னா, என்னை வச்சு அட்லீஸ்ட் ஒரு சீனாவது யோசிக்கிறாங்கன்னா அது எனக்கெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. அது என் லைஃப், என்னோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். எனக்கு இது பெரிய விஷயம், லக்கி. ஸோ இந்த ஒரு டைலாக் வந்து டிவிக்கு இந்த ஒரு இதில் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து சொன்னதான் ரீமாடல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டாக் இருக்குது. அது உண்மையா? இல்லை, நான் இந்த டைலாக் முன்னாடியே எழுதிட்டேன். அந்த டைலாக் மேபி வெளில போய் அவர்
ஆமாம், நான் சொந்தமாக எழுதுனது அதனால டிவிக்கு தாக்கப்படலை. தான். நம்ம யாருங்க அதை தாக்குறதுக்கு? உங்களுக்கு யாராச்சும் தாலி கட்டணும்னா யார் கட்டினா ஓகேன்னு சொல்லுவீங்க நீங்க? என் பொண்டாட்டி தான். என்ன கேள்வி இது? ஆமா. அதான் சொல்லி நீங்க யாருக்காச்சும் தாலி கட்டணும்னா அப்படி யாரும் இல்லைங்க இது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை. என்னெல்லாம் யார் கூட கட்ட போகிறாங்க? யாராச்சும் யாரை வேணா சொல்லலாம். கேல் கேடட் யாரவங்க? அவங்க ஒருத்தங்க இருக்காங்க என் கூட படிச்சவங்க, கேல் கேடட். அண்ட் எல்லா டேரக்டரும் கூப்பிட்டு படம் போடுறாங்க, படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறாங்க, மக்களை ஸ்கேம் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க நினைச்ச படம் எது? சொல்லுவாரா? நீங்களே சொல்லுங்க. இக்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்லைங்க, அது ஒரு சில படங்கள், எந்த படங்கள்ன்றது பண்ணவங்களுக்கு தெரியும்ல, பண்ணவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே எந்த படம் கமெண்ட்ஸ்ல பார்த்தது சொல்றேன். என்ன? மாரி செல்வராஜா சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி ட்ரைலரோட கமெண்ட்ல பார்த்தேன். ஐயோ, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டைரக்டர். இல்ல நான் பார்த்து தான் சொன்னேன். நானுமே அப்படி ஃபீல் பண்ணல. ட்ரைலர்ல கமெண்ட் பார்த்தேன். அப்படியா? நாங்க ஒரு சில விஷயங்களை நினைச்சு நான் பண்ணேன். அது யாருக்கு அது அவங்கன்னு ஃபீல் ஆகுதோ அது. பட் மாரி செல்வராஜ் கிடையாது. கண்டிப்பா தாதா யாரு, ராசா யாரு? இந்த படத்துல தாதான்றது ஒரு பெரிய ஸ்டாரோட பேரு, ராசான்றது இன்னொரு பெரிய ஸ்டாரோட செல்ல பேர்கள். ஓகே, யாரையாச்சும் வச்சு லைக் இவங்க உங்களுக்கு யாருன்னு தோணுது? இப்போ நான் வந்து இதை அப்படியே மூடி வச்சிடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல போனா எனக்கு தான் அடி விழும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்குறேன். ஓகே, ஜென்சி டேர்ம்ஸ்ல 3 டேர்ம்ஸ் வந்து நான் வந்து என்னோட லைஃப்ல நான் எடுத்துக்க தயார் அப்படின்னு சொல்லலாம். எதை சொல்லுவீங்க? நான் எடுத்துக்க தயார்னா அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. ஆமா, எனக்கு ஓகே அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இந்த ஒரு சாப்பாடு மட்டும் உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டா எப்படி? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை நாங்க பண்றோம், கல்யாணம் ஆகி நீங்க ட்ரை பண்ணி கேள்வி கேட்கறாருல்ல. கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். இப்போ ஆயிடுச்சுன்றதுனால வேற வழி இல்லை, விரதத்தில் இருக்கிறதுனால சாப்பிட்றவங்கள பார்த்து பொறுமையாக சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு இந்த டேர்ம்ஸே இன்னும் பாதிக்கு மீனிங் தெரியல. அதெல்லாம் நான் போய் படிச்சுட்டு வந்துட்டேன். வெள்ளி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போதான். அப்புறம் எனக்கு ரொம்ப basic தான். ஏதாச்சும் இல்ல, நான் தெரிஞ்ச 3 டேர்ம் எனக்கு ஓகே கிடையாது. பிரெட் கிரம்பிங் ஓகே கிடையாது. புட்டிங் சம்மன் ஆன் ஹோல்ட். அது பென்சிங்ல வெயிட் ரெண்டும் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பிரெட் கிரம்பிங் இஸ் லைக் giving hopes. ideas but Yeah, not இது. ஆமா ஆமா. That's bad. I mean badல, I mean எனக்கு செட் ஆகாது மேபி. பிரெட் பிடிக்காது உங்களுக்கு? நான் பிரெட் சாரி, ஐ திங்க் செட் ஆகல எனக்கு இந்த டேர்ம்ஸ். ஓகே, இப்போ இவருக்கு பக்காவா சொல்லுவாரு, கரெக்டா சொல்லுவாரு. ப்ரோ பெரும்பாலும் அந்த டேர்ம்ஸ் பேர் தெரியாது ப்ரோ. நான் தெரிஞ்ச வரைக்கும் அதை தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. இவங்க சொல்கிற, அதாவது இப்போ 2 பேர் இன்வால்வ்டு, 2 பேருக்குமே அதில் ஹர்ட் ஆக மாட்டாங்க, 2 பேருக்கும் ஓகேனா எந்த டேர்மாக இருந்தாலும் ஓகே தான், பிரச்சனை கிடையாது. Come on, that's a good one. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட் உங்களுக்கு என்ன இருந்திருக்கு இது வரைக்கும்? எல்லாம் இப்போ கஷ்டப்பட்டு எல்லாம் ஷூட்டுக்கிட்டலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு பேக்கப் அப்படிம்பாரு, அது என்னால் மறக்கவே முடியாது. நைஸ் நைஸ். மறக்க முடியாத அளவுக்கு இது படமே மறக்க முடியாத ஒரு படம் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதனால படமே மறக்க முடியாத ஒரு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி இன்சிடென்ட் மறக்க முடியாத அப்படின்னு சொல்றீங்களா? ஞாபகம் MS பாஸ்கர் சார் ஷூட் பண்ணது எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஃபஸ்ட் டைம் இதோட ஃபஸ்ட் டே அவர் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் பண்ணும்போது எனக்கு அன்றைக்கி ஷூட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒன் மோர்லாம் அவர்கிட்ட கேட்க முடியுமா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே போய் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு அப்புறமே இல்லை நம்ம என்ன வேணுமோ அப்படின்ற ஒரு சோனில் அவர் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த 2 நாள் ரொம்ப சூப்பராக இருந்தது. மாதிரி அப்பாவும் நீங்களும் ஒரே படத்துல நடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இப்போ எனக்கு இப்போ அவர் நடித்தப்ப அவர் நடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ அவர் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரானேன். அப்போது நான் நடிக்கிறேன்னு அவருக்கு தெரியாது, ஐடியா இல்லை. ஸோ அந்த ஃபீல் அப்போ இல்லை. பட் என்னன்னா எனக்கு இது ஒன்று இருந்தது, அப்பாவை வந்து எதுலேயுமே இன்வால்வ் பண்ண வேண்டாம், அவர் தனி இதுவாக போட்டோம், நம்ம வேலை வீட்டை விட்டு வெளியே போயிட்டால் நம்ம தனித்தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. பட் எனக்கு இப்போ நான் அடுத்து கொஞ்சம் வருஷம் அப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி அப்பாவோடலாம் படம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு சந்தோஷம் தானே. அப்படி அமைஞ்சது சூப்பர். எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த நம்மளா போய் ஒன்றும் இப்போ அப்பா இது பண்ணுங்க எனக்காக அப்படின்னு ஒன்று கேட்கல, இல்லை அவர் வந்து நான் இது பண்ணுறேன் நீ பண்ணு அப்படின்னு ஒன்று. ஸோ என்னோட அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், வெளியே இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை, நான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருந்துருவேன். பட் இப்படி ஒன்று தன்னால் அமைஞ்சது வந்து சூப்பர் மேட்டர் இல்லை. ஸோ நானும் இறங்காமல் எனக்கு ஆசையான விஷயமும் நடந்தது. இப்போ ஒரே ஸ்க்ரீனில் இது பண்ணால்
கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்தா மெமரிஸ் இல்லை. கண்டிப்பா. அது இல்லாமல் லாஸ்ட் இயர் நேஷனல் அவார்டு வர வாங்கியிருந்தாரு. சூப்பர் மேட்டர் வரும். எப்படி இருந்துச்சு? அந்த என்ன ப்ரோ இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். இல்லை அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா கேட்கும்போது பையன் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல, பட் உள்ள சந்தோஷப்பட்டுருவான். ஆப்வியஸா எனக்கு நான் அவ்வளோவா ரியாக்ட் பண்ணிக்க அவருக்கும் தெரியும். அது டிபிக்கல் அப்பா பையன் மீட்டர். நான் தான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து A1 ஃபாதர் சன் மாதிரி தான். அப்படியா? ஆமாம். பாசத்தை அப்படி வெளியே இதுவாக காட்டிக்கணும். அவருக்கெல்லாம் ஏகப்பட்ட லவ் என் மேலே, எனக்கும் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கு. ஆனால் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் காட்டிக்கிறது. ஆமாம். மற்றபடி நேஷ்னல் அவார்டுலாம் பெரிய அவரோட ட்ராவல் எவ்வளோ கஷ்டப்பட்டார். நாங்கள்லாம் கூடவே இருந்து பார்த்தோம். எதை சாக்ரிஃபைஸ் பண்ணார், வேலைக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டார், எல்லாம் பார்த்துருக்கோம்ல ப்ரோ. அப்போது ஒன்று கிடைக்கும்போது அவருக்கும் இப்போ நேஷ்னல் அவார்டுங்கிறது பெரிய விஷயந்தான் எல்லாருக்குமே, அவருக்கும் அது பெரிய விஷயந்தான். பட் அவர் அதை தாண்டி ஓகே சூப்பர், பட் இன்னும் நம்ம இது கொடுத்துருக்காங்க சூப்பர் அப்படின்னு இல்லாமல் கொடுத்துட்டாங்க, அதனால் இன்னும் நம்ம ஒர்க் பண்ணணும்னு அவர் இந்த வயசுக்கும் இவ்வளோ பண்ணி யோசிக்கிறாரு. அது லெசனாக தான் ப்ரோ வரும். அது எல்லாமே சூப்பர். மற்றபடி பெருமைன்னா நான் உச்சகட்டம் எல்லாருக்கும் பார்ட்டி கிட்டிலாம் வச்சேன், அவருக்கு தெரியாது. நீங்க வந்து அரசன் படத்துல வந்து கமிட் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. நான் எங்கேயுமே பார்க்கல இந்த மாதிரி. என்கிட்ட யாரும் சொல்லலையே சார். யாருமே பார்க்காத நியூஸ் நீங்க மட்டும் எங்க பாத்தீங்கன்னு எனக்கு சொல்லி தெரியல. விட்டாங்க, ஒருத்தர் இருக்காரு அவர் தான் சொல்லி விட்டாரு, அப்படியாமே கேட்டுட்டு வாப்பா தம்பி அப்படின்னாப்புல. நான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு நியூஸ் நானே வந்து சொல்லுவேன். அப்ப இல்ல அப்படின்றதான் கன்ஃபார்ம். அண்ட் இப்போ இன்னொரு விஷயமும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. லைக் வந்து ரீரிலீஸ் மங்காத்தா அண்ட் தெரி வரதான் இருந்துச்சு, இப்போ தெரி வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ட்வீட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து மங்காத்தா படத்துக்கு யாருமே பெருசாக ட்வீட் பண்ணல, நீங்களுமே பண்ணியிருந்தீங்க, திரௌபதி 2 டைரக்டர் மோகன்ஜி அவர்களுமே பண்ணியிருந்தாங்க. தெரி படத்துக்கு மட்டும் பண்ணது காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணலான்னு? மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க, 23ன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்கள் 30 தான் ஐடியாவாக 30 தான் வரதா இருந்தோம். ஜனநாயகன் ரிலீஸ் முடிஞ்சு அந்த மாதிரி ஜனநாயகன் புஷ் ஆனும்போது நாங்கள் 14 பொங்கல் வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நிறைய படங்கள் அப்போ வரா மாதிரி இருந்தோம். அப்போ திடீர்னு தெரி 15 வரப்போகுது அப்படின்னு அப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ நாம் வரலாம்னு நினைக்கிறோம், அப்போது அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னும் போது அப்போது ஒரு சில பேர் கேட்டதுனால சார் தள்ளிட்டார். மறுபடியும் சரி ஓகே அப்போ நாம் 23 வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது தெரி 23 வருது அப்படின்னும் போது சரி நம்மளும் நினைக்கிறோம் அவரும் நினைக்கிறாருன்னு போது அவர்கிட்ட கேட்குறது நியாயம். ஆனால் அவங்க எப்பயோ 23ன்னு போட்டாங்கல்ல, இப்போ போடலை அப்படின்னும் போது அவங்க இப்போ நான் போய் கேட்டேன்னா டேய் நான் எப்போ 23 போட்டேன், நீ ஏன் டேட்டை வந்து கேட்டேனா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதனால அவங்க கிட்ட கேட்கறது நியாயம் கிடையாது அப்படின்னு தோணுச்சு. இவங்க இப்போ தான் போட்டாங்க, 2 பேரும் ஒரே டைமில் தான் யோசிச்சிருக்கோம் அப்படின்றதுனால அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுதான். அண்ட் இந்த ரீரிலீஸ் கல்ச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால வந்து சின்ன படங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்ற? கண்டிப்பாக பாதிக்கப்படுது தான். ஏன்னா இப்போது திடீர்னு ஒரு பீரியட் இருக்குது அப்படின்னா அந்த பீரியட் தான் சின்ன படங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி, அவங்களுக்கு அப்போ தான் அந்த படங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். பெரிய படங்களோட வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க தான் ஆக்குபை பண்ணுவாங்க, இவங்களுக்கு கிடையவே கிடைக்காதுல்ல. ஸோ அப்போ ரீரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இப்போ தானு சார் தள்ளி போனது சூப்பரான ஒரு மேட்டர் இல்லை, அந்த மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு கன்சிடர் பண்ண அப்படியே ரீரிலீஸ் பண்ணாலும் இந்த படங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்ததுன்னா சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் 96-2 வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில நியூஸுமே நானே பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள்? இல்லை அது அவருக்கு பிரேமண்ணாவுக்கே வந்து அது ஐடியாவாக தான் வந்து அதை அவரே வந்து ஒரு ப்ராசஸில் தான் வச்சுருக்காரு. நான் அதனால் பேச முடியாது. பட் 96-2க்கு முன்னாடி அவர் 2 ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்காரு. ஸோ அதுதான் வரும் ஃபஸ்ட்டு, அந்த ஷூட் தான் ஃபஸ்ட்டு போகும். 96-2 வந்து இன்னும் இறங்குறதுக்கு பிளான் பண்ணலை அவர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி அவர்கிட்ட கேட்காம எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. இதுதான் இப்போதைக்கு அவர் 2 ஸ்கிரிப்ட் இது பண்ணிட்டார். ஸோ கொஞ்சம் ஹோல்டில் தான் இருக்குங்கிறது என்னோட ஒரு மேட்ரு. மீதி அந்த 2 ஸ்கிரிப்டுமே போயிட்டு ஓகே. அது வந்து சீக்குவலா ப்ரீக்குவலா? எது 96-2? இல்லை 96-2 இன்னும் அவர் மைண்ட்லேயே அது ஃபுல்லாக முடியலங்கிறப்ப நான் யார் என்னத்தை சொல்கிறது. கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன். உங்கள் அடுத்த படம் அப்டேட் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட அதுவும் பார்த்துருந்தேன். ஸோ என்ன மாதிரி படம்? அது அப்டேட் வரும், அது பயங்கர ஜாலியாக ஒரு செம்ம ஃபன் மீட்டரில் ஒரு சம்பவம் பண்ணுற எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு கதை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்கள் நேரத்தை கொடுத்து இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.